உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நம்முடைய தேவன் எங்கேயோ உட்கார்ந்துட்டு பயப்படாத அப்படி சொல்லல. உங்களை மாதிரியே உட்கார்ந்து உங்களை மாதிரியே பார்த்து, உண்மைதான் இந்த நேரத்தில் நீ பயப்படுறதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் சொல்றேன், பயப்படாத, நான் உங்களை செய்றேன். ஆமென். நம்முடைய தேவன் எங்கேயோ உட்கார்ந்துட்டு பயப்படாத அப்படி சொல்லல. உங்களை மாதிரியே உட்கார்ந்து உங்களை மாதிரியே பார்த்து, உண்மைதான் இந்த நேரத்தில் நீ பயப்படுறதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் சொல்றேன், பயப்படாத, நான் உங்களை செய்றேன். ஆமென், ஆமென். இந்த வார்த்தை தேவன் சிலுவையிலே நிரூபித்தார். மாம்ச கண்கள் எனக்கு உண்டு, மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் ஆக்கியவன் சொல்லுகிறான், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்கள் சோதனை இன்னது என்பதை அவர் அறிந்து கொண்டவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் மாம்ச கண்களுடைய தேவன். எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. மனுஷன் பார்க்கிறபடியே பார்க்கிற தேவன். நீங்க இருட்டில் போயிட்டு இருக்கிறீங்க. இருட்டில் போயிட்டு இருக்கும்போது இயேசு நாமத்தில் பிசாசு எதுவும் வராது, நணுகாது, தூதர்கள் இருக்காங்க, அது இருக்கிறாங்க, எல்லாம் சொல்றீங்க. ஆனாலும் ஒன்ன புரிஞ்சுக்கங்க, இப்படிலாம் பேசணும் அப்படின்னு தேவன் மேல இருந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எங்கேயோ. ஆனாலும் கர்த்தர் இருக்காரு, தூதர்கள் இருக்கான்னு சொல்லி. ஆனா எனக்கு உள்ள ஒரு பயம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. நான் தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க தனியா இருக்கிறீங்க. ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சு அவன் கூட நிக்கிறாரு. அப்படி நீங்க பார்க்கும்போது அவருக்கு மாம்ச கண் இருக்கு என்பதை பார்க்கும்போது உங்க பயம் இருந்த இடமே தெரியாம போயிருது. ஆண்டவரே, நான் தைரியமா இருக்கிறேன் என்று சொல்லும் போது என்னை விட்டு பயம் விலகி இருக்கிறது. 80% விலகி இருக்கிறது என்றால், ஆண்டவரே பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லும் போது 100% என்னை விட்டு விலகி இருக்கு. புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க, புரியாட்டி போயிருங்கன்றேன். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவன் ரியாலிட்டியில் இருக்காரு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்தவ உலகம் ஃபெய்த் டீச்சிங் வந்து மனுஷனை நடிக்க வச்சிருச்சு. ஆனால் தேவனுக்கு ஒரு மாம்ச கண் இருக்கு. உங்களுடைய பயங்களையும் உணர்வுகளையும் உங்களுடைய தவிப்புகளையும் அறிந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அறிந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவ்வளவுத்தையும் தெரிந்து கொண்டுதான் அவர் சொல்றாரு, நீ பயப்பட தேவையில்லப்பா. நீ பயப்படுறது எனக்கு புரியுது, நீ பயப்பட தேவையில்ல. ஏன்னா நீ பயந்தாலும் தீமை என்ன செய்யாது, நடக்காது என்கிற வார்த்தை மனிதனுடைய பயத்தை நீக்கி அவனை எந்த உயரத்துக்கு கொண்டு வருவேணுமோ அந்த உயரத்தை கொண்டு வருகிறது. இப்படி பல கேள்விகள் அவர் கேட்டுக்கிட்டே வர்றாரு. இவனுடைய கேள்வி, மாம்ச கண்ணு தேவனுக்கு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாம்ச கண்ணு தேவனுக்கு இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேவனுக்கு மட்டும் ஆவிக்குரிய கண்கள் மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், யோபு பேசுனதுக்கு அவன் பஸ்பமா இருப்பான். அதாவது லாவெல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டே வரான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, லாவெல்லாம் மீறிக்கிட்டே இருக்கிறான். இவன் பாசிட்டிவா தான் பேசியிருக்கணும். பாசிட்டிவா பேசினா பாசிட்டிவா நடக்கும். எல்லா ஸ்பிரிச்சுவல் லாவையும் மீறியப்பா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவனை ஆசீர்வதிச்சிருக்க முடியாது. நீங்க சொல்றீங்க பேசுறது தான் நடக்கணும்னா, யோபு பேசின பேச்சுக்கு அவன் ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆசீர்வதிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன்னா பேசின ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் லாவுக்கு எதிர்மறையானது. ஆனா தேவன் ஆசீர்வதிச்சாரு. ஏன் தெரியுமா? கிறுக்கு பைப்ல தெரியாம பேசிட்டேன். ஏதோ அவன் தான் பேச தெரியாம பேசிட்டான். என்ன இப்படி சொல்றீங்க? இல்லடா, அந்த நிலைமையில இருந்தா அப்படி தாண்டா பேசுவேன். கையை தட்டி சார்.
இந்த பார்வை அவருக்கு இருந்துச்சு சார். யோபு அவன் பேசினப்ப அவன் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிறான், நீ முன்னாடி வந்து இல்லையா? ஆனா தேவன் எந்த அளவுக்கு அவனை புரிஞ்சு வச்சிருந்தாருன்னா, அவருக்கு ஒரு மாம்ச கண் இருந்துச்சுன்னா தூதர்கள்லாம் கொதிக்கிறான், தலைவா விடுங்க, விட்டு தூக்கிடுவான்றான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அந்த இடத்துக்கு போனாதான்டா தெரியும். தேவன் இந்த வார்த்தை கேட்டதுக்கு அவனை ஆசீர்வதிச்சுட்டு கர்த்தர் சொல்றாரு, ஏன் உன்னை ஆசீர்வதிச்சேன்? உன் பிரச்சனையில அப்படித்தான் நீ பேசுவேன்னு எனக்கு தெரியும். சொன்ன போது மாம்ச கண்கள் உமக்கு இருக்கான்னு கேட்டானே, அந்த கேள்விக்கு அவன் அழுது இருப்பான். ஆண்டவரே, என்ன நான் பார்த்ததை விட என்னை நீங்க அழகா பார்த்துருக்கீங்க. You know me better than I know myself. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே